ஓம் கோடீஸ்வராய நமக. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதன். வணக்கம். இன்னைக்கு ரெண்டு விஷயத்தை நம்ம பத்தி பார்க்க போறோம். ஒன்று, இந்த பிரபஞ்சம் நாம் சொல்வதையெல்லாம் கேட்குமா? நான் வேண்டுவதெல்லாம் அது காதால் கேட்டு நமக்கு ஏதாவது செய்யுமா? இந்த பிரபஞ்சத்தின் நோக்கம் என்ன? எப்படி அண்டத்தில் இருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி இந்த பிண்டத்துக்குள் கொண்டு வர வேண்டும்? இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். பஞ்சேந்திரங்கள் அப்படிங்கிற 5 விதமான ஒரு சென்சார்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற இந்த பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கருவியை பயன்படுத்திக்குது நம்ம உடம்புல இருக்கிற. இப்ப நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5ம் மெய், வாய், கண், காது, மூக்கு அப்படிங்கிற இந்த 5 விதமான பஞ்சேந்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற நம்ம உடல் அங்கங்கள். அதை பயன்படுத்தி அண்டத்தில் இருக்கும் இந்த பிரபஞ்ச சக்திகளை உள்வாங்கி நமக்கு கொடுக்கிறது. உள்ளம் பெருங்கோவில், ஊனுடம்பே ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், கள்ளப்புலனைந்தும் காலா மணிவிளக்கே. இந்த உடம்பு தான் மிகப்பெரிய கோயில். இந்த கோயிலை நம்ம அப்பப்ப சுத்தம் பண்ணி வச்சிருக்கணும், சுத்தமா வச்சுக்கணும். ஏன்னா மிகப்பெரிய இந்த ஆலயத்துல இறைவன் தங்குகிறார். எப்படி வெளியில் இருக்கிற அந்த பிரபஞ்ச சக்தி நாம் உள்ளே அனுப்பி இறைவனை நம்ம தக்க வைக்கிறோம். அந்த இறைவன் உள்ளதான் இருக்கிறாரு அப்படின்னு எப்ப நாம கண்டுக்கிறது அப்படின்னா, அட்டாங்க யோகம் அப்படிங்கிற 8 விதமான அங்கங்கள் கொண்ட அந்த நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்து நம்ம உடம்புல இருக்கிற வாசிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி குண்டலினி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய யோகத்தை நாம் தட்டி எழுப்பி அந்த 7 தாண்டிய சகசிரம் துர்யம் அப்படிங்கிற அந்த இடத்துல நாம் இறைவனை கண்டு தரிசித்து பேரானந்தப்பட்டு அந்த இறைவனால் கிடைக்கும் அமிர்தத்தை நாம் என்ஜாய் பண்றது, அனுபவிக்கிறது. அனுபவிக்கும் போது கிடைக்கிற பேரானந்தம் இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லை. இன்னைக்கெல்லாம் நம்ம அதிகபட்சமா இன்னைக்கு இந்த ஊடகங்கள் எல்லாம் நமக்கு இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த கலவி, செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பூதாகாரமா கவர்ச்சியில காட்டிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் விட 1000 மடங்கு செக்ஸுக்கு இணையான அந்த இன்பத்தை, பேரின்பத்தை, ஆனந்தத்தை இந்த உடல் மூலமாக நாம் இந்த வாசி என்கிற அந்த பயிற்சியின் மூலமாக இந்த குண்டலினி யோகத்தை தட்டி எழுப்பி மேல மூலாதாரத்தில் இருந்து அப்படியே மேல சகசரம் துரியம் என்ற அந்த இடத்திற்கு வரும்பொழுது உண்ணாக்கு வழியே சுரக்கும் அந்த அமுதத்தை நாம் அனுபவிக்கும் போது கிடக்கிற அந்த பேரானந்தம், பேரின்பம் வேற இதுக்கு ஈடு இணையே இல்லை. தேவர்கள் எல்லாம் அமுதத்தை தேடி வெளியே பார்க்கடலில் போய் கடைஞ்சு வாசுகின்ற பாம்பை வைத்து கடைந்து நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். அது பக்தி மார்க்கம். சித்தர்கள் எல்லாம் உள்ளே கடந்து கடவுளை காண கடந்து உள்ளே சென்று கடவுளை கண்டார்கள். அந்த பேரானந்தத்தை, அமிர்தத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். சரி, நாம பிரபஞ்ச சப்ஜெக்ட் வருவோம். இந்த பிரபஞ்சம் நாம கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம், கேள்விகள் என்ன, நமக்கு இருக்கிற ஒரே கேள்வின்னா, நான் நல்லா இருக்கணும், நான் நிறைய சொத்து பத்தோட வாழணும், மற்றவங்க முன்னாடி நானும் ஒரு கௌரவத்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த கௌரவமான அந்த இதுல இருக்கணும் அப்படின்னா நாம பொன் பொருள் இதெல்லாம் இதெல்லாம் இருக்கணும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நம்ம பிரபஞ்சத்திட்ட கேட்கறது என்ன? ஆரோக்கியமான வாழ்வு கேட்கணும் இல்லையா? இறைவனோட அருளை கேட்கணும் இல்லையா? பிரபஞ்சத்தில் இந்த அண்டத்தில் இருக்கும் இந்த மிகப்பெரிய சக்தி தானே நமக்கு. இதை உள்வாங்கி இந்த உடல் நாம் சேர்த்து கிடைச்சிட்டாலும் இதை விட ஒரு பெரிய ஆனந்தம் என்ன இருக்குது, இதை விட பெரிய சொத்து என்ன இருக்கு அப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த பிரபஞ்சம் நாம் கேட்கும் இதெல்லாம் கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இரண்டாவது போன பதிவுகள்ல பார்த்தோம், குரு சிஷ்யன் அப்படி பத்தி பேசணும். இந்த குரு என்பவர் யார், சிஷ்யன் என்பது யார், சிஷ்யன் குருவை தேடி போக வேண்டுமா, இல்லை சிறந்த மாணவனை குருவே தேடி வருவாராங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு குரு ஒரு சாபம் விடுறாரு அப்படின்னா, ஒரு மாணவனுக்கு தன்னுடைய சிஷியனுக்கு சாபம் விடுறாருன்னா அது பலிக்குமா? அப்படி விடலாமா?
குருவுக்கு அந்த தகுதி இருக்கா அப்படிங்கறத பத்தில நம்ம இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். சரி, இப்ப நம்ம வந்து இந்த பிரபஞ்சம், நாம கேட்கிற விஷயங்களுக்கெல்லாம் பிரபஞ்ச சக்திகளை நம்ம பார்த்தோம். அது எப்படி எல்லாம் நம்ம சென்சார்ஸ், இந்த பஞ்சேந்திரியங்கள் அப்படிங்கிற இந்த சென்சார்ஸ் என்னங்கிறதுல போன பதிவுகளில் பார்த்தோம். இதை பத்தி தெரியலன்னா கடந்த பதிவுகளில் நீங்க தொடர்ந்து பாருங்க. ஏன்னா தொடர்ந்து நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம அதை திரும்ப திரும்ப இங்கேயும் சொல்ல வேண்டாம். இந்த பஞ்சேந்திரங்கள் என்பது மெய், கண், காது, மூக்கு, வாய் அப்படின்ற சொல்றோம். பஞ்சபூதங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுவும் இருக்குது. இப்போ ஆகாயம் அப்படின்னா அங்க வந்து என்ன சப்தத்தை என்ன கேக்குது? காது கேக்குது. அடுத்தது என்னது? காற்று இருக்குது. இந்த காற்று என்னது? ஸ்பரிசம் நம்மளுடைய இந்த தோல்லாம் நம்ம இந்த ஸ்பரிசத்தை கேட்குது. இது நம்ம பார்க்கணும். நெருப்பு அப்படின்றது, நெருப்புங்கிறது வந்து ரூபம். அந்த ரூபத்தை எதை வந்து பார்க்குறது? பஞ்சேந்திரங்களை கண்ணு நம்ம பார்க்குது. அடுத்து வந்து நீர் வந்து சுவையானது. இந்த சுவை அப்படின்றது வந்து என்னது இருக்குது? வாய், நாக்கு நம்ம பண்றோம். இந்த சுவையை நம்ம டேஸ்ட் பண்றோம். அடுத்து நிலம் தான் நம்ம அந்த உடல். இதெல்லாம் நம்ம வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆக கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த பஞ்சேந்திரங்கள் என்கிற இந்த 5 விதமான இதுவும் நம்ம எப்படி சென்சாரா பயன்படுதுங்கிறது பார்த்தோம். சரி, இப்போ நாம ஒரு வேண்டுதல் கொடுக்கிறோம் பிரபஞ்சத்துக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் பிரபஞ்சம் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து போன பதிவுகளில் நம்ம பேசணும் இல்லையா? அப்போ எல்லாம் கொடுக்குது அப்படின்னா நம்ம கேட்டதுதான். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் பைபிள்ல இருக்குது இல்லைங்களா? சோ கிறித்துவத்துல இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் ஒண்ணு, இது வந்து பிரபஞ்சம் அப்படின்றது வந்து எந்த ஒரு மதத்துக்கும் சம்பந்தப்பட்டதில்லை. இது அது வந்து வெட்டவெளி, சுத்தவெளி, கடுவெளி, அது ஒரு பெரிய, அது ஒரு பிரபஞ்சம். அதான் பிரபஞ்சம், அதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு இல்லை. சோ அந்த பிரபஞ்சத்தில் இருந்து மதங்கள் எல்லாம் நாம் உருவாக்குவது தானே. இறைவனை நாம் உணர்வது, மதத்தை நாம் உருவாக்கியது இல்லைங்களா? சோ அதனால நம்ம வந்து அந்த பிரபஞ்சத்திடம் நம்ம என்ன கேட்கிறோம்? இப்போ கோயில்களுக்கு போறோம், மசூதிக்கு போறோம், சர்ச்சுக்கு போறோம், எங்க வேணாலும் இதுல எந்த விதமான மதங்களா இருக்கட்டும், கடவுளை வழிகாட்டும் எந்த மதமாக இருக்கட்டும், அது மார்க்கமாக இருக்கட்டும், அங்க போய் நம்ம என்ன பண்றோம்? இறைவனை தொழுகிறோம், வணங்குகிறோம், கும்பிடுறோம், வேண்டிக் கொள்கிறோம், ஜபிக்கிறோம். இப்படி வார்த்தைகள் தான் வேற வேற, ஆனால் எல்லாம் வந்து ஒண்ணுதான் கான்செப்ட். இறைவனும் ஒன்றுதான். மதங்கள் பலவாயினும் எல்லாம் போய் கடல்ல தான் போய் சேருது. இந்த கடல்ல சேர்ற மிகப்பெரிய சங்கமம் தான் பிரபஞ்சம். சரி, நாம இப்போ கோயில்ல போய் கேட்கிறோம் இல்லையா? பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் யாரும் என்னை வந்து சண்டை போட்டுறாங்கன்னா, கோயில்ல போய் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். என்ன கேட்கிறோம்? கடவுளே, என் கஷ்டம் இருக்குது, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, இதுல இருந்து என்னை வெளியே கொண்டு வா. எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வா. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேன், வாழ்வாதாரம் இழந்து நிற்கிறேன், எனக்கெல்லாம் ஏன் இது நடக்குது, இதுல இருந்து என்னை வெளியே கொண்டு வா அப்படின்னு கோயில்ல போய் நம்ம கேட்கிறோம். அப்போ அங்க சாமி கேக்குதா என்ன? நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஐ ஆம் நாட் அகென்ஸ்ட் பக்தி மார்க்கம், அதுக்கு நான் எதிரானவன் அல்ல, நான் எங்கும் நிறைந்திருப்பவன் என்று சொல்றேன். கருவறை, ஒரு கோயில்ல கருவறை என்பது எவ்வளவு பலம் வாய்ந்தது, எவ்வளவு அங்க வந்து ரேடியேஷன்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சயின்டிபிக்கலி எனக்கு தெரியும் அங்க எவ்வளவு ரேடியேஷன்ஸ் இருக்கும். அங்க ஏன் நம்ம போய் நிக்கிறோம், அதுவும் சட்டை இல்லாம போய் ஏன் நிக்கிறோம்? அங்க அந்த ரேடியேஷன்ஸ் நம்ம அந்த 3 கருவறைங்கிறதுக்கு அடிச்சுட்டு ஒரு பக்கத்துல வர்ற அந்த இது நம்ம அதுல வந்து அந்த சிலைக்கு நம்ம வந்து என்னெல்லாம் வர்றோம், பால், பன்னீர், அபிஷேகம் எல்லாம் போடுறோம். அதோட எக்ஸ்ட்ராக்ட் என்ன ஆகும்? அதோட இது வீரியங்கள் கதிர்வீச்சா நமக்கு உள்ள வந்து நம்ம உடம்புல படும்போது ஏற்படுற நன்மைகள் ஏற்படும். இது ஒரு இது. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, அப்படிப்பட்ட அந்த உலகமே, இந்த பிரபஞ்சத்தையே கடவுளாக நினைக்கும் நாம் ஒரு பர்டிகுலர் ஒரு கோயிலுக்குள்ள வச்சு அடைக்க முடியுமா? என்ன அடைக்க முடியாது. இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே கடவுள் தான், இறைவன் தான். அந்த இறைவனை நாம் ஒரு சின்ன ஒரு இடத்துல வச்சு நம்ம அடைக்க முடியாது. அதான் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவன். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறான் ஞானத்தங்கமே. அப்ப இருக்கும் இடம் எங்க? இங்கதான். ஆனா இங்க இதயம்னா இல்லை, இந்த உருவத்துல எங்கோ ஒரு இடத்துல, அது சிந்தையா இருக்கலாம், அது புருவ மத்தியா இருக்கலாம், அது இதயமா இருக்கலாம், அது எங்கோ ஒரு இடத்துல இறைவன் இருக்கிறான். உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பே ஆலயம், ஏற்கனவே சொன்ன இல்லையா? அதுதான். சோ இப்போ ஒரு கோயில்ல போய் நம்ம சொல்றோம், நம்ம கஷ்டத்தை போய் சொல்றோம், இங்கேயோ உட்காந்துட்டு யாருக்கிட்டையோ நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம கஷ்டங்கள் எல்லாம் வெளியே சொல்றோம். ஆனால் பிரபஞ்சத்தை அழைத்து நம்ம சொல்ல, ஏற்கனவே சொல்லணும், என் பேரு சிவபாதன், சிவபாதன் நீங்க வாங்கன்னு சொல்லும் போதுதான் நான் திரும்பி பார்த்து, ஓ யாரை கூப்பிடுறாங்க என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னை அடையாளம் கண்டு என்னை அழைத்த பின்புதான் நான் அவருக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறேன். அப்ப பிரபஞ்சத்தை நாம் வேண்ட வேண்டும். அப்ப அந்த பிரபஞ்சம் தான் இறைவன். அப்ப கோயிலுக்கு போறோம், அப்ப நம்ம அங்க சொல்றோம். அப்ப நான் வேண்டும் பொழுது அங்க பிரபஞ்சம் தானே, அது கோயிலும் பிரபஞ்சம் தானே. அப்போ உங்களுடைய வார்த்தைகள் அங்கே செவிமடுக்கப்படுகிறது. நீங்க சொல்றதெல்லாம் அங்க கேட்கிறாங்க.
ஆனால் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அந்த அந்த உருவம் தாங்கி அந்த சிலைகிட்ட நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதுதான் கடவுள்னு. அதுவும் கடவுள் தான். இந்த அண்டத்தில் இருக்கும் அத்தனையும் கடவுள் தான். நீங்க எதுவும், அதாவது எதை கொண்டு வந்தால் எடுத்து செல்வதற்குன்னு ஒரு கீதா உபதேசம் இருக்குது. என்ன நம்ம கொண்டு வந்தோம்? ஒண்ணுமே இல்லை. ஆனா இங்க இருப்பது இன்னைக்கு அறிவியல் அத்தனையுமே இங்க இருக்கும் பொருளை வைத்து மற்றொரு பொருளை தயாரிக்கிறது. அதுதான் இன்னைக்கு ஒரு மொபைல் சொல்றோம். அந்த ஒரு மொபைல் எங்க இருக்கு? அந்த மூலப்பொருட்கள் எங்க? இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது. இங்கிருந்து எடுக்கப்பட்ட எல்லாமே ஒரு அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இன்னைக்கு நம்ம புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சொல்றோம். ஆனால் அதுவும் இங்கிருந்து எடுக்கப்பட்டதே. பிரபஞ்சத்திலிருந்து உள்ள பொருட்கள் தான் எல்லாமே. வேணா வடிவங்கள் மாறலாம், உருவங்கள் மாறலாம், அது செயல்பாடுகள் மாறலாம், ஆனால் இங்கிருந்து எடுக்கப்பட்டதுதான் எல்லாமே. ஆக இந்த பிரபஞ்சமே இறைவன் என்று சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சத்திடம் நம்ம வேண்டுறோம். என்ன வேண்டுறோம்? அது எங்க, கோயிலா இருக்கட்டும், அது மசூதியா இருக்கட்டும், அது சர்ச்சா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் நாம் ஒரு மனிதன் இறைவனை வேண்டுகிறான். அப்படின்னா என்ன? தனக்குத்தானே வேண்டிக்கிறது தான். ஆனால் நமக்கான சூழ்நிலை இல்லை. இப்ப தியானம் பண்ணணும், ஒரு அமைதியான இடத்தை தேடி போங்கன்னு நம்ம எதுக்கு சொல்றோம்? அங்க இருக்கிற அந்த சலசலப்பெல்லாம் இல்லாம மனம் அமைதியாக இருந்து ஒரு இடத்துல, அது எங்கதான் உட்காரணும் அவசியம் இல்லை. தியானம் பண்றதுக்கும் குறிப்பிட்ட இடம் இல்லை. அது நீங்க வீட்டுல உட்காந்துக்கலாம், படுக்கறையில இருக்கலாம், பூஜை அறையில இருக்கலாம், ஹால்ல உட்காந்து பண்ணலாம், தோட்டத்துல போய் உட்காந்து பண்ணலாம், ஒரு மரத்தடி நெல்ல உட்காந்து பண்ணலாம், ஆளுலகத்துல உட்காந்து பண்ணலாம். பிரபஞ்ச சக்தியில எங்க வேணாலும், ஒரு பீச்ல அவ்வளவு சத்தம் இருந்தாலும் நீங்க உட்காரலாம். ஏன்னா அந்த எண்ணங்கள், அந்த அலை ஓசை கூட உங்களுக்கு காதுக்குள்ள போகாது. அந்த அளவுக்கு நீங்க ஐக்கியமா உள்ள போயிடுவீங்க. எவ்வளவு சத்தங்கள் வெளியில நடந்தாலும் அது உங்களை ஒன்றும் பண்ணாது. இந்த காது ஆனால் கேட்கும், ஆனா உங்களுக்கு அது உள்ள அனுப்பாது. ஏன்னா நீங்கள் வேற ஒரு இடத்துல இருக்குங்கிறது அந்த காதுக்கு தெரியும். இந்த காது என்ன பண்ணும்? கண்ணு பார்க்கும், ஆனால் அது பிம்பங்களை உள்ளே அனுப்பாது. பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். அரை கண்ணில் தான் நம்ம தியானமே எப்படி பண்ணுவோம்? முழு கண்ணை திறந்தது இல்லை, அது தூங்குவது போல் விழித்திருப்பது தான் தியானம். நம்ம தூங்குறோம்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆனால் விழித்திருப்போம். நம்ம உணர்வுகள் எல்லாம் விழித்திருக்கும், ஆனால் கண்ணு மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் நம்ம தூங்குவது போல் விழிப்புணர்வோடு இருப்பதுதான் தியானம். சோ அத நாம என்ன, எல்லா பஞ்சேந்திரங்களும் ஓப்பன்ல தான் இருக்கும். ஆனால் நம்ம தியானிக்கும் பொழுது என்னவா இருக்கும்? நம்ம உள்ளுக்குள்ள போய் இருப்போம். அது உள்ளுக்குள்ள போகாது, சத்தமெல்லாம் உங்க உள்ளவே போகாது. நீங்க உள்ளுக்குள்ள போய் பாருங்க. அந்த மூன்றாவது கண் தொடும் போதெல்லாம் நீங்கெல்லாம் வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாது. உங்க உடம்பெல்லாம் இருக்குதா இல்லையானே உங்களுக்கு தெரியாது. தியானிப்பவர்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க ஆரம்பத்துல உட்காரும் போதுதான் அப்படி நேரா அந்த முதுகெலும்பு நேராக சீராக அப்படி நேரா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது ஸ்ட்ரைட் அது இருக்கணும். உங்களுக்கு அந்த போஸ்டர்ஸ் சொல்லுவோம். அப்படி உட்காந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்ம தொடையும் கீழே இருக்கிற அந்த இது மட்டும்தான் உங்களுக்கு நம்ம உட்கார்ந்துக்கிறது ஒரு வெயிட் தெரியும். இது வெயிட்டா இருக்கும். கொஞ்சம் போக போக உங்கள் உடம்பை தளர்த்தி, மனதை தளர்த்தி, அந்த எண்ணங்களை நீங்கள் ரொம்ப விரிவா கொண்டு போகும்போது உங்கள் உடல் கொஞ்சம் கொஞ்சமா காணா போயிடும். அதுக்கப்புறம் எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணங்களை குவித்து ஒரு இடத்துல நீங்க வைக்கும்போது எண்ணங்களும் காணா போயிடும். நீங்க பார்த்துட்டு இருக்கலாம், அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. வெளியில போய் இடியே விடும், ஆனா சத்தம் உங்களுக்கு உள்ள போகாது. இது நிறைய இருக்குது, பேசிட்டே போலாம். சோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பஞ்சேந்திரங்கள் அப்படிங்கிற இந்த கருவிகள் எல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற இந்த கருவிகள் எல்லாம் பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து நம்ம உடம்புக்கு கொடுக்குது. அதே மாதிரி நாம சொல்ற, நம்ம கேட்டுக்கிற, நம்ம வேண்டிக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு போய் சேர்க்கிறது. ஆண்டனா தான். இப்ப நம்ம எப்படி செல்போன் எப்படி இருக்குது நமக்கு? நான் இப்ப யூஎஸ்ல இருந்து இப்ப இந்தியாவுக்கு நான் பேசுறேன் அப்படின்னா யூஎஸ் எங்க இருக்கு, இங்க முன்னெல்லாம் அப்படி இந்த விஞ்ஞானம் கிடையாது. இந்த விஞ்ஞானத்துல என்ன பண்றோம்? முன்னெல்லாம் டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் போய் கனெக்ஷன் கொடுப்போம். அப்போ இந்த திருவாரூர் போகணும், கன்னியாகுமரி போகணும் அப்படின்னா சென்னையில இருந்து போடும்போது ஒரு எக்ஸ்சேஞ்சில் ஒரு கனெக்ஷன் கொடுப்பாங்க. அப்பதான் அந்த ட்ரங்க் கால் உள்ள போகும். இப்ப அப்படி கிடையாது. செல்போன் டவர் இருக்குது. அவர் கால் பண்றாரு என் நம்பருக்கு. என் நம்பர் தான் முக்கியம். இங்க சென்சார்ஸ், இங்க நமக்கு இருக்கிற அந்த பஞ்சேந்திரியங்கிறது நம்மளுடைய சென்சார்ஸ். அவர் எனக்கு கால் பண்றாரு, அது எங்க போகணும்? அங்க இருக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சுக்குள்ள இருந்து போகணும், டவர்ல. அந்த டவர்ல இருந்து அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகி இந்தியாவில் இருக்கிற, சென்னையில இருக்கிற என்னோட டவருக்கு பக்கத்துல இருக்கிற டவருக்கு நிற்கும். அந்த டவர்ல இருந்து என்னுடைய இந்த போனுக்குள்ள அடிக்கும். அடிச்சுட்டு தான் இருக்கும், ஆனால் கனெக்ட் ஆகாது. எப்போ கனெக்ட் ஆகும்? நான் அதை ஆன் பண்ணும் போதுதான்
அவருடைய வாய்ஸ் எனக்கு கேட்கும். அப்பதான் ரெண்டு பேருமே கனெக்ட் ஆகும். அது மாதிரிதான் இந்த பிரபஞ்ச சக்திகளும் அங்கங்க நம்ம கூட நிக்குது. நிறைய ஆண்டனா, நம்ம செல்போன் டவர்ஸ் இப்ப நிக்குது, ஏர்டெல், ஜியோ அப்படின்னு நிறைய இருக்குது. ஆனா நமக்கிட்ட என்ன இருக்குது, இது நான் ஏர்டெல் வச்சிருக்கேன்னா ஏர்டெல் நம்பர் மட்டும்தான் இங்க ஆக்டிவேட் ஆகும். அதுல பர்டிகுலர் நம்பரை நான் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கம்யூனிகேஷனே ஸ்டார்ட் ஆகும். இப்படித்தான் பிரபஞ்சங்களும் நாம் பிரபஞ்சத்திடம் சொல்லும் பொழுதுதான் அது கோயில்ல போய் சொல்றதும் பிரபஞ்சத்திட்ட சொல்றதுதான். ஆக நீங்க வீட்டுல இருந்து பூஜை அறையில வச்சு உட்காந்து சொல்றதும் ரைட்டு தான். இல்ல உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஹால்ல ஒரு சோஃபாவில எங்கேயோ ஒரு திணையில உட்காந்து சாஞ்சுக்கிட்டு கடவுளே இப்படி போயிட்டு இருக்குது, எனக்கு இதுக்கு ஒரு விடியல் இல்லையா, இதுக்கு ஒரு விமோச்சனம் இல்லையா அப்படின்னு நமக்கு வேண்டி இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுன்னு கேட்கும் போது அந்த நம்மள்ட்ட இருக்கிற இந்த பஞ்சேந்திரியங்கள் இருக்கிறது அப்படி இன்டர் கனெக்ட் ஆகும். கனெக்ஷன் போகும்போது டிஸ் போகும். அது உடனடியே நடக்குமான்னா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன, நம்மளுடைய கர்ம வினைகள் இருக்குது. இப்போ நீங்கெல்லாம் எங்களுக்கு காசு கொடுத்து அன்னதானம் பண்ணுங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இந்த அன்னதானம் பண்ணும்போது அவங்க வாழ்த்துருவாங்க, நல்லா இருன்னு சொல்லுவாங்க. அதை கொண்டு போய் கொடுக்கும் எனக்கும் இருக்கு, அதை கொடுக்க சொன்ன அவர்களுக்கும் இருக்கு. இது எங்க போய் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, அவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை நடக்கும்போது, அவர்களுக்கு ஒரு கஷ்ட சூழ்நிலை வரும்போது, இது பிரபஞ்சத்துல போய் பேங்க் அக்கௌண்ட்ல போய் ஸ்டோரேஜ் ஆகிற மாதிரி. நாம் செய்யும் நல்ல வினைகள் எல்லாம், நல்ல தர்மங்கள் எல்லாம் அங்க போய் ஸ்டோரேஜ்ல இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. இதெல்லாம் யாரும் நான் ஏதாவது சும்மா பேச்சுக்காக சொல்றதுக்காக இல்ல, எல்லாருக்கும் ஒரு அக்கௌண்ட் ஒண்ணு இருக்குது. அந்த அக்கௌண்ட்ல அவங்கவுங்க செய்யற கர்ம வினைகள் எல்லாம், நல்ல வினைகள் கெட்ட வினைகள் அத்தனையும் அங்க இருக்கும். ரொம்ப கெட்ட வினைகள் அதிகமா போச்சு அப்படின்னா நமக்கு அங்கவே அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உடனே நமக்கு காட்டிடும். நமக்கு அதே போல நமக்கு ஒரு நல்ல வினைகள் எங்க அது காம்பன்சேட் பண்ணணும்னா, நமக்கு ஒரு நல்ல கெட்டது நடக்கும்போது இந்த நல்ல வினைகள் எல்லாம் நமக்கு உள்ள அக்கௌண்ட்ல சேர்ந்து அப்போ நமக்கு ஒரு நல்லது நடக்கும். நீ கெட்டதே நடக்கல, நல்லது மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கேன்னா ஒரு நல்லது நடந்துட்டு தான் இருக்கும். ஆக நாம் பிரபஞ்சத்திடம் வேண்டும் அத்தனையும் பிரபஞ்சம் நம்மளை, அதாவது நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, உன்னை நான் பார்த்துட்டே இருக்கேன்னு ஒரு பிக் பாஸ்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரபஞ்சம் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறது. நாம் செய்யும் அத்தனை விஷயங்களையும் அது பார்த்துக்கிட்டு இருக்குது. நாம் கேட்கும் அத்தனையும் அது பார்த்துட்டு இருக்குது. அதுக்கான பதிலை எப்ப தெரியும் அப்படின்னா, கட்டாயமா நம்ம ஒரு நாள் அதை சந்திக்கும் காலம் இருக்குது. அதை நம்ம சந்திப்போம். அதனால நீங்க பிரபஞ்சத்திட்ட கேட்டுக்கிட்டே இருங்க, நிறைய கேட்டுட்டே இருங்க. நீ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேளுங்கள், நல்ல விஷயத்தை கேளுங்க, அருளை கேளுங்க. பொருளை கேட்கறத விட அருளை கேளுங்க. அருள் நம்மகிட்ட வந்தாலே அத்தனையும் நமக்கு கிடைச்ச மாதிரி தானே. ஒரு இறைவன் நமக்கு ஒரு அருள் கொடுக்குறான், பிரபஞ்ச சக்தியே நமக்கு உள்ள. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன, இந்த இந்த மும்மலங்களில் விழுந்து உழண்டு கொண்டிருக்கும் இந்த தேவையான இந்த பணம் காசுங்களுக்கெல்லாம் பொருட்களுக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டு அதில் நீங்க போய் விழுந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அருளை நாம் சந்திக்காமலே போய்விடுவோம் வாழ்க்கையில். இதுக்கு அடுத்தது ஒரு குரு எப்படி இருக்கணும், மாணவர்களுக்கு குருவுடைய உபதேசங்கள் எப்படி இருக்கணும், மாணவர்களை சபிக்கலாமா அப்படிங்கிற பத்தி எல்லாம் ரொம்ப டீட்டெயிலா இந்த காணொலியில அவர் கொடுத்திருக்கிறாரு. சோ உங்களை போல நானும் ஆவலா இருக்கேன். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சிக்கு நீங்கள் புதியவர்கள் என்றால் கீழே இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்குற புதிய காணொலிகள்லாம் உங்களை சேரும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த தம்ப் இம்ப்ரெஷன் கொடுத்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்குற எஃபர்ட்டுக்கு நீங்க கொடுக்குற சன்மானம். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதம். வாங்க இப்ப நம்ம திரு ரஞ்சித் அவர்களுடைய காணொலிக்குள்ள நம்ம போகலாம். வணக்கம். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை தனது 5வது ஆண்டில் தொடர்ந்து இறை சேவையை தொடங்குகிறது. விலைக்கேற்ற கூட வழியில்லாத எண்ணற்ற சித்தர்களின் ஜீவபீடங்கள் மற்றும் திருக்கோவில்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான எண்ணெய் மற்றும் பூஜை பொருட்கள் வழங்கியும், சிதலமடைந்த தமிழக திருக்கோவில்கள் மற்றும் சித்தர் பீடங்களை திருப்பணி செய்து புதுப்பிக்க தேவையான செங்கல், மணல் மற்றும் சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களாகவோ அல்லது அதற்கு இணையான நிதியாகவோ வழங்கி வருகிறது. மேலும் சாலையோரங்களில் வாழும் ஆதரவற்றவர்கள், அனாதைகள், வாழ்வாதாரம் இழந்தவர்கள் மற்றும் ஏழை எளியோர்கள் சுமார் 200 பேர்களுக்கு ஒருவேளை அன்னதானத்தை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இந்த ஒருவேளை அன்னதானம் வரும் காலங்களில் நித்திய அன்னதானமாக வழங்கி மகிழ சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை முன்னெடுத்து வருகிறது. சித்தர்களின் விருப்பம் போல நாம் பசித்தோருக்கு அன்னம் பாலிப்பது என்பது
சித்தர்களுக்கு நாம் செய்யும் சேவையாகும். நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கும் ஏழை எளியோருக்கு உங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்யுங்கள். உங்களால் அன்னதானம் செய்வதற்கு போதிய நேரம் ஒதுக்க இயலவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்கள் சார்பாக அன்னதானம் செய்ய காத்திருக்கிறது. உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள், இல்லத்தாரின் பிறந்த நாள், திருமண நாள், பெற்றோர்களின் நினைவு நாட்கள் மற்றும் உங்கள் இல்ல குடும்ப விசேஷ நாட்களில் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் மூலம் அன்னதானம் செய்யுங்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனை உங்கள் வாழ்வில் செய்து உங்கள் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள். அன்னதானம், பூஜை பொருட்கள் தானம் மற்றும் ஆலய திருப்பணி செய்ய விரும்பினால் 8438238921 என்ற சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் எண்ணிற்கு உங்கள் நன்கொடையை ஜிபே அல்லது பேடிஎம் மூலம் அனுப்பி வையுங்கள். மேலும் அன்னதான விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்கள் அறிய திரையில் தோன்றும் இணையதளத்தை பார்வையிடவும். என்றென்றும் இறை சேவையில் உங்கள் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. அனைவருக்கும் வணக்கம். இறைவனை துணை. என் பெயர் ரஞ்சித். இன்னைக்கு குரு எப்படி இருக்கணும், பேசிக்கான ஒரு விஷயத்த பார்க்கலாம். நான் பேசுறதெல்லாம் என்னோட அனுபவத்தை வச்சு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இப்போ நீங்க ஒரு ஆசிரமமோ ஒரு மடத்துக்கோ எங்கன்னா போய் உக்காடுறீங்கன்னு வைங்களேன். சில இடத்துல நடக்குது. சில மடத்துலலாம் போய் உட்காரும் போது நம்ம எதனா கேள்வி கேட்டா அவங்களுக்கு பதில் தெரிலனா அவங்க என்ன பண்றாங்கன்னா முறைக்கிறாங்க. நம்ம அந்த குருநாதர், அந்த ஆசிரமத்துல சேர்ந்த குருநாதர் கிட்ட எதனா கேள்வி கேட்டா கோவப்படுறாங்க, பல்ல கடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பதில் தெரில, கேள்விக்கு பதில் தெரில. இப்ப அவங்க கோவப்பட்டு பல்ல கடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? அமைதியா உட்காந்துரும். ஐயோ கோவப்படுறாரு, தப்பா கேட்டோமோ. அதையும் மீறி வேற ஏதாச்சும் இன்னும் சில பேர் அதையும் தாண்டி சில பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் உன்னை சபிச்சிருவேன், ஏன்னா நீ என்னை இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்ட, சாமியை இப்படிலாம் கேள்வி கேட்கலாமா, என் குருவெல்லாம் இப்படி கேள்வி கேட்ட அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லுவாங்க. மனிதனுக்கு எதனா ஒரு விபத்தோ ஏதோ ஒரு நோய் வாய்ப்பட்டுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? அன்னைக்கு இவன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டனால குருஜி தண்டிச்சிட்டாரு, சபிச்சிட்டாரு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த தண்டிக்கிறது, விபத்து கொடுக்கறது இதெல்லாம் குருவோட வேலையும் இல்லை, கடவுளோட வேலையும் இல்லை. இதுங்கெல்லாம் பேய்ங்க, சூனியம் வைக்கிறவங்களோட வேலை. சாமியை கேள்வி கேட்ட, ஆக்சிடென்ட் ஆகி கால் போயிடுச்சு அவளுக்கு, இதெல்லாம் சாமி செய்யறது இல்லைங்க, இதெல்லாம் பேய்ங்களோட வேலை. இந்த மனுஷனை கஷ்டப்படுத்துறதெல்லாம் பேய், பிசாசு, சூனியம் வைக்கிறவங்க செய்யற வேலை இதெல்லாம். குருநாதரும் சரி, சாமியும் சரி அப்படி செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் ஏன் இப்படி சொல்லுவாங்கன்னா, அறகுறை கேஸுங்க தான் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. சாமியை பழிச்சுக்கிட்டனால அவன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, விபத்து ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் ரூமர் உருவாக்குவான். ஏன்னா நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டானா அவங்களுக்கு பதில் தெரியாதுல, அவங்க சொல்றதை மட்டும் நம்ம கம்முன்னு கேட்டுட்டு போயிடணும். இந்த மாதிரி நானும் நிறைய அனுபவிச்சிருக்கேன். இன்னும் சில பேர் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க ஸ்மார்ட் வாட்சு, ஆண்ட்ராய்டு ஃபோனு, நல்ல கார்ல ஜம்முன்னு வராங்க. ஆனா அவங்க சிஷ்யங்கள்லாம் செருப்பு கூட போட மாட்டாங்க. ஒரு வேட்டி, ஒரு டவல் மட்டும் போட்டிருப்பாங்க. அந்த சிஷ்யங்கிட்ட கேட்டேன், ஏன்பா நீ மட்டும் இது போட்டிருக்கேன்னா, நான் பற்றட்டு இருக்கேன். பற்றட்டு இருக்கியா, சரி இருந்துக்கோ. உன் குருநாதர்லயும் ஸ்மார்ட் வாட்ச் ஐஃபையா இருக்காரு, அவரு ஏன் இருக்காருன்னா, ஏன்னா அவர் குரு, அப்படிதான் இருக்கணும். ஓ, உன்கிட்ட சுரண்டி அவர் வாழ்றாரா? விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இவருக்கு வருமானம் போயிரும்ல. சிஷ்யனுக்கு பற்றட்டு இருன்னு சொல்லி இவரு பற்றோட இருக்காரு, அவ்வளவுதான் விஷயம், வேற எதுவும் இல்லை. இந்த மாதிரி குருநாதரையும் நான் பார்த்திருக்கேன். குருன்னா என்ன? மாதா பிதா குரு தெய்வம் வரும். இப்போ காமெடிக்கு சொல்லுவாங்க பாருங்க, மாதா பிதா கூகுள் தெய்வம் சொல்லுவாங்க. இப்போ சில இடத்துல காமெடிக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அம்மா அப்பாவை காட்டுவாங்க, அப்பா சரியான குருவை காட்டுவார், குரு சரியான கடவுளை காட்டுவார். இதுதான் கான்செப்ட். குருனா யாரு? நம்ம கடவுள் யாரு, எப்படிப்பட்டவர், அவரை எப்படி போய் அடையலாம், எப்படி ஒழுக்கமா வாழணும், எப்படி சம்பாதிக்கணும், எந்த பிரச்சனை வந்தாலும் குருநாதர் கிட்ட போகும்போது அவரு தான் அப்பா ஸ்தானத்திலயோ குரு ஸ்தானத்துல உட்காந்து விளக்கத்தை கொடுப்பாரு, ஆறுதல் சொல்லுவாரு, விளக்கத்தை கொடுப்பாரு, தைரியம் கொடுத்து மோட்டிவேட் பண்ணி அனுப்புவாரு. அதுதான் குரு. நான் பேசுறதெல்லாம் என் அனுபவத்துல நான் பார்த்ததுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். குரு ப்ராப்பரா இருந்தா சிஷ்யனும் ப்ராப்பரா இருப்பாங்க. ஒரு என்னோட அனுபவத்துல ஒண்ணு ஷேர் பண்றேன் உங்ககிட்ட. ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அந்த காம்பவுண்ட்ல விண்டோ ஏசி போட்டனால இந்த காம்பவுண்ட் தாண்டி அந்த விண்டோ ஏசி கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. ஒரு சாமியார் வீட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சான் அவங்க காம்பவுண்ட். இந்த சாமியார் வீட்டு பார்டர். அதுக்கு அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, அவங்க மனைவி என்ன சொன்னாங்கன்னா, போய் கேட்டாங்கன்னா இவங்க சொன்னாங்க, வேற கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் சண்டை போட்டிருக்காங்க போல இருக்கு, அவங்களும் சண்டை போட்டிருக்காங்க.
இந்த சாமியாரோட மனைவி அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுங்களா? என்கிட்ட சொன்னாங்க, எண்ணி 10வது நாளே அவன் மஞ்சக்காமாலை வந்துருச்சு, நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டான். பாத்தியா எங்க பவர? உடனே அந்த இடத்த விட்டு நான் கிளம்பிட்டேன். ஏன்னா இதெல்லாம் பில்லி சூனியம் வைக்கிற கேஸுங்க. இதுங்கெல்லாம் குருவே இல்ல, இதுங்கெல்லாம் பேய்ங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நான் கிளம்பிட்டேன். குருன்றது இன்னும் அடுத்த வீடியோல இன்னும் கொஞ்சம் விளக்கமா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்த சித்தர் திருவடி யூடியூப் சேனலுக்கு நன்றி. என் பேர் ரஞ்சித். நமஸ்காரம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.